சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலநிலை மாற்றம் இது நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல நிறைய படிச்சிருப்போம். ஆனா இப்போ கண்கூடா நம்மளுடைய உலகத்திலே நம்மளால பார்க்க முடியுது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பூவுலகு நண்பர்கள் திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். மழை வெயில் அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா இல்லாம இப்போ எல்லாரும் மக்கள் பயப்படுற அளவுக்கு மாறி இருக்கு. மழை பெஞ்சா அதிக அளவு பெய்யுது, வெயில்னா ஒரு காடே தீப்பிடிச்சு எரிகிற அளவுக்கு வெப்பம் இருக்கு. உலகம் முழுவதும் இந்த மாதிரியான ஒரு ஃபினாமினா நிகழ்றதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இன்றைக்கி உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற மிக மிக முக்கியமான பிரச்சனை என்பது காலநிலை மாற்றம் தான், கிளைமேட் சேஞ்ச் தான். காலநிலை மாற்றம் ஏன் ஏற்படுது நமக்கு நல்லா தெரியும். குளோபல் வார்மிங், புவி வெப்பமானதுனால காலநிலையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதிதீவிர மழைப்பொழிவு, வெப்பம், காட்டுத்தீ, பனி அதிகமாகிறது போன்ற பல்வேறு விஷயம் நடக்குது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கடந்த ஒரு 10,000-12,000 ஆண்டுகளாக தான் மனிதர்கள் ஒரு இடத்தில் வாழ்ந்து முக்கியமாக விவசாயம் கண்டறிந்து ஒரு இடத்தில் அமர்ந்து வாழ்ந்து ஊர்களாக, குடிகளாக, கிராமமாகி, நகரமாகி, மாநிலங்களாகி, நாடுகளாக இந்த 10,000-12,000 வருஷமாக தான் மனித இனம் வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த புவியின் சராசரி வெப்பநிலை என்பது +1 டிகிரி போகும், இல்லை -1 டிகிரி வரும். அவ்வளோதான், இவ்வளோ தான் வேரியபிலிட்டி இருக்கும். அதாவது சராசரி வெப்பநிலைந்து 1 டிகிரி கூடுதலாக போகும் அல்லது 1 டிகிரி குறைவாக இருக்கும், இவ்வளோ தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா 10 டிகிரி 15 டிகிரி கூடுதலாக போகும், குறைவாக இருக்கும். ஸோ நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலப்பரப்பாக புவி அப்போ இருந்துச்சு. இந்த 10,000 வருஷமாக தான் இது ஒரு ஸ்டேபிளாக இருந்து விவசாயம் ஒரு மக்கள் இடத்துல இருந்து இன்றைக்கி நாடுகளாக தேசமாக மாறி இருக்கு. ஆனால் மனிதகுல வரலாற்றில் முதல் முறையாக இப்பொழுது தான் சராசரி வெப்பநிலை விட கிட்டத்தட்ட 1.5 டிகிரி அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சிருக்கு. இதுவரைக்கும் இந்த 10,000-11,000 ஆண்டுகளில் மனித இனம் பார்க்காத ஒரு நிலை தான் இப்போது. இட்ஸ் அன் அன்சார்ட்டட் டெரிட்டரி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். இதுவரை மனித இனம் சந்திக்காத ஒரு நிலையை இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய பல்வேறு தீவிர காலநிலை நிகழ்வுக்கு முக்கியமான காரணமாக வந்திருக்குது. இந்த 2024 வருடத்திலேயே இவ்வளோ ஒரு தீவிரமான நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு உலக நாடுகள் அந்த மாநாடு, காலநிலை மாற்றத்திற்கான மாநாடுகள் நடைபெறுது. ஆனால் அதற்கான தீர்வு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு காப் மாநாடுகள் இதுவரைக்கும் எந்த பயனும் தரல. இந்த 29வது மாநாடு இன்னைக்கு அசர்பைஜான் பாக்கூவில் நடந்துட்டு இருக்குது. இந்த 29 ஆண்டுகளில் ஒரு சில விஷயங்களை தவிர வெறும் பெரிய அளவில் நமக்கு பெரிய பலன் தரல. ஆனாலும் நமக்கு காப் மாநாடுகளை விட்டு அவர் வழியும் இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் உலக பன்னாட்டு குழு. அதாவது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரு மாநாடு எதுவென்றால் அது காப் மாநாடு தான், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் தான். பாரிஸ் ஒப்பந்தம் சில விஷயங்களை சொன்னது. அந்த விஷயத்தின் அடிப்படையில் புவியின் சராசரி வெப்ப அளவை 1.5 முடக்கணும், கட்டுப்படுத்தணும் தான் அது சொல்லுச்சு. ஆனால் சில தினங்களுக்கு முன்பாக வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், உலக வானியல் அமைப்பு ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இதுவரை மனிதகுல வரலாற்றில் மிகவும் வெப்பமான ஆண்டாக பதியப்பட்ட வெப்பமான ஆண்டாக 2024 இருக்க போகிறது என்பதை 99% நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. 1% தான் அது இந்த வருடத்தோட முடிவில் வரும். அது மட்டும் இல்லை, முதல் முறையாக பாரிஸ் ஒப்பந்தம் சொன்ன அதாவது 1.5க்கு மேலே கூடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு வரையறையை, ஒரு அளவுகோலை உலகம் தாண்டி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த WMO அறிக்கை சொல்லுது. நிச்சயமாக இது நமக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். அதாவது அச்சப்பட்டு ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட கவலைப்பட்டு நடவடிக்கை எடுப்பது தான் நமக்கு இன்னைக்கு மனித இனத்திற்கும் உலகத்திற்கும் தேவையான விஷயமாக இருக்குது. காப் மாநாடுகளை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு ஒன்று கடந்த சில ஆண்டுகள் முன்னால் நடைபெற்ற காப் மாநாட்டில் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு மாநிலத்தில், ஒரு நாட்டில் ஒரு தீவிர காலநிலை நிகழ்வு நடந்தால் அதற்கு என்ன காரணம், அது கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம்னா அதற்குரிய பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வளர்ந்த நாடுகளுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தான் கார்பன் பட்ஜெட்டில் அதிகமாக எடுத்து கார்பனை யூஸ் பண்ணி புதைப்பிடிமை எரிபொருளை எரித்து வளர்ந்துட்டாங்க. அப்போ அந்த வளர்ச்சியை இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு வாங்கிக் கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு தான் அந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டே உருவாக்கப்பட்டுச்சு. குறிப்பாக நடைபெறக்கூடிய கிளைமேட் டிசாஸ்டர்ஸ்க்கு இது முக்கியமான விஷயமா இருக்கும். தமிழ்நாடு கூட அந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டில் நம்ம கேட்கலாம். இப்போ சென்னை வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடி, திருநெல்வேலி ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், எல்லாற்றுக்கும் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு கேட்கலாம். இந்த மாநாடு அது குறித்து சில முக்கியமான நகர்வுகளை முன்னெடுத்தால் ஓரளவுக்காவது நம்ம தேவையான பொருளாதாரம், நிதியும் கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். இப்போ காலநிலை மாற்றத்துடைய அந்த விளைவுகளை நம்மளால கண்கூடா நம்மளுடைய உலகத்துல பார்க்க முடியுது. ஆனா ட்ரம்ப்புடைய கூற்று என்ன அப்படின்னா, அவர் அது ஒரு மித், ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ட்ரம்ப்
அமெரிக்காவுடைய அந்த வளர்ந்த நாடுகள் நீங்க சொல்ற மாதிரி அந்த நிதி ஒதுக்கீடுல அவருடைய அந்த நிலைப்பாடு எப்படி சார் வளரும் நாடுகளான நம்மள மாதிரி இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? உலகத்திற்கு மிகப்பெரிய சவால் காலநிலை மாற்றம்னா அதை விட மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்திருப்பது அமெரிக்காவில். காலநிலை மாற்றம் என்கிற ஒரு அறிவியலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர். அவர் எப்படி அமெரிக்க ஜனாதிபதி ஆனாங்கிற கேள்விக்குறி தான் வந்து நமக்கு இருக்குது. அப்போ அமெரிக்க மக்களின் மனநிலைமை தான் நமக்கு வந்து கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தோட 2வது மிகப்பெரிய கார்பன் எமிட்டர் வந்து அமெரிக்கா தான். முதல்ல சீனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. யூரோப்பியன் யூனியன் விட்டுவிட்டோம்னா 3வது வந்து இந்தியாவாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு உலகத்தின் 2வது மிகப்பெரிய கார்பன் எமிட்டர் வந்து நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா கடந்த 10-15 ஆண்டுகளாக ஏதோ ஒரு சில விஷயங்களில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை முழுவதுமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு நோக்கி பின்னோக்கி தள்ளிவிடும் என்பது தான் எங்களை போன்றவர்களுக்கு அச்சம். அமெரிக்காவிடம் பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அவர்களால் பெரிய பெரிய பேடுகளை வந்து சந்திக்க முடியும், அதுக்கான இழப்பீட்டை தர முடியும், அதுக்கான தகமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்தியா போன்ற, பிரேசில் போன்ற 3ஆம் உலக நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு இது அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார வசதியும் நிதி வசதியும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு டிசாஸ்டரையும் நாம் வந்து சந்திக்கும் போது நிறைய பொருளாதார இழப்பு நமக்கு ஏற்படும். குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன இழப்பீடு கூட மக்களுக்கு தர முடியாமல் வந்து போய்விடும். அமெரிக்கா செய்கின்ற தப்புக்கு இந்தியாவில் வெளிமுறை வாழக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். மிகப்பெரிய கவலை வந்து ட்ரம்ப் வந்திருப்பது. கவலையோடு தான் உலகமும் கவலையோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தில் வெளியே வந்தவர் அவர். பைடன் வந்த பிறகு தான் பாரிஸ் ஒப்பந்தத்துக்குள்ளே வந்தாங்க அவங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் பாரிஸ் ஒப்பந்தத்தில் வெளியே போகணும்னு சொல்லி அவர் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு. அது பாரிஸ் ஒப்பந்தம் மட்டுமல்ல, UNFCCC என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கான காலநிலை மாற்றத்துக்கான ஒரு வரையறை இருக்குல்ல, அதுலேருந்தே நாங்கள் வந்து வெளியே வந்துடும் சொல்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து பெட்ரோ ஸ்டேட்டாக மாறுவோம்னு சொல்கிறாரு. பெட்ரோ ஸ்டேட்னா புதைப்படிம எரிபொருளான பெட்ரோலியம், நிலக்கரி வைத்துனா ஒரு நாடாக மாறுவோம் என்று அறிவித்திருக்கிறார். இது உலகத்திற்கு நல்லதல்ல, அமெரிக்காவுக்கும் நல்லதல்ல. குறிப்பாக இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இந்திய பிரதமர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கின்ற ஒரு நட்புறவை அல்லது சொல்லப்படுகின்ற நல்லுறவை வைத்து இந்திய பிரதமர் கொஞ்சமாவது அமெரிக்க அதிபருடன் பேசி காலநிலை மாற்றம் என்கிற இந்த விஷயத்திலிருந்து பின்வாங்காமல் செய்தால் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு பயன் தரும் நாங்கள் நினைக்கிறோம். முன்னாடிலாம் பேரிடர்கள் அப்படிங்கிறது எப்போவாது ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொரு வருடம் மழை எப்போவோ இல்லை வயநாடு நிலச்சரிவோ நம்ம வந்து அதிகமான அளவு பேரிடரை பார்க்குறோம். ஸோ இதற்கும் காலநிலை மாற்றம் தான் காரணமா சார்? அதாவது காலநிலை மாற்றம் குறித்து கடந்த 25 ஆண்டுகளாக பல்வேறு ஆய்வறிக்கைகள் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு 5 ஆண்டு 6 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஒரு மதிப்பீட்டு கால அறிக்கை என்று ஒன்று வரும். அதாவது அசஸ்மெண்ட் பீரியட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. 1, 2, 3, 4, 5. 2021 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை வந்துச்சு. அதாவது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மாதிரி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு. என்ன நடக்குது, காலநிலை மாற்றத்தினால என்ன நடக்குது, என்ன காரணமாக இருக்குது, எதெல்லாம் காரணிகளாக இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு விரிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை தான் ஆய்வறிக்கை. இந்த 6வது ஆய்வறிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஆய்வறிக்கையாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த 6வது ஆய்வறிக்கை வந்து முக்கியமான விஷயத்தை சொன்னது. காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் தான் என்பதை எங்களால் மறுதளிக்க முடியாத வகையில் நிரூபணம் செய்ய முடிந்துள்ளது என்று அந்த அறிக்கை சொல்லிச்சு. அதாவது we are able to prove that climate change is because of anthropogenic activity. We are able to prove in unequivocal terms. மறுதளிக்க முடியாத வகையில் எங்களால் நிரூபணம் செய்ய முடிந்துள்ளது அந்த அறிக்கை சொல்லிச்சு. அந்த அறிக்கை என்ன சொல்லிச்சுன்னா, பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி மாதம் 1986க்கு அப்புறம் இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை. அப்படின்னா நவம்பர் ஆஃப் 2024 இஸ் ஹாட்டர் தேன் நவம்பர் ஆஃப் 2023. நவம்பர் ஆஃப் 2025 வில் பி ஹாட்டர் தேன் நவம்பர் ஆஃப் 2024. இப்படி தான் வந்து உலகம் போயிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் தங்களோட 30வது வயதை எட்டும் பொழுது 2050 வாக்கில் இந்த பிள்ளைகளோட தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேரிடரை இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை. இது பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இனிமேல் நம்ம இயல்பான வாழ்க்கை என்கிறது ஒரு 2 டிசாஸ்டருக்கு இடையில தான். சென்னை வெள்ளம் வரும், மீள்வோம். திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளம் வரும், மீள்வோம். வயநாடு டிசாஸ்டர் வரும், மீள்வோம். ஹிமாச்சல் டிசாஸ்டர் வரும், மீள்வோம். இப்படி 2 டிசாஸ்டருக்கு இடையில தான் நம்முடைய நார்மலான லைஃபே இருக்க போகுது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ டிசாஸ்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இவ்வளோ பேரர்கள் பார்க்குறீங்க. சென்னையை பொறுத்த மட்டும் நாங்கள் மிகவும் அதிகமாக கவலைப்படுவது வந்து வெப்ப அலைகள் குறித்து தான். வெள்ளம் பிரச்சனை தான், புயல் பிரச்சனை தான், மறுக்கலை. ஆனால் ஹீட் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கணும். சென்னையில் வெப்ப அலை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு நாளிதழில் வந்த ஒரு இதுலன்னா
வெப்ப அலை நிலப்பரப்புல மட்டும் இல்லாம கடல் மட்டத்திலயும் அதிக அளவுக்கு வெப்ப அலை, அந்த வெப்ப அலையினாலும் நிறைய தாக்கங்கள் அதை ஏற்படுத்தும் அப்படின்னு. அது என்ன மாதிரியான தாக்கங்களா இருக்கும் சார்? அது நிலப்பரப்பில் வந்து நாம் வந்து வெப்ப அலைகள் சொல்கிற மாதிரி கடல் பரப்புலையும் வந்து மரீன் ஹீட் வேவ் சொல்லக்கூடிய வெப்ப அலைகள் வந்து ஏற்படும். அதுவும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி என்கிற புனேயை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாட்களில் தான் வந்து வங்காள விரிகுடாலையும் இந்திய பெருங்கடலையும் வந்து மரீன் ஹீட் வேவ்ஸ் இருக்கும். எப்பப்பெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அப்போல்லாம் மரீன் ஹீட் வேவ்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை என்ன வெளியிருக்காங்கன்னா, இனிமேல் இந்திய பெருங்கடலில் அல்லது வங்காள விரிகுடாவில் பெருங்கடல் ஹீட் வேவ்ஸ், அதாவது மரீன் ஹீட் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய பெருங்கடல் வெப்ப அலைகள் நிரந்தரமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சொல்லி இந்த ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா பொதுவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலைங்கிறது உருவாகிறதுக்கு வந்து 3 முக்கியமான காரணிகள் வந்து வேணும். ஒன்று, கடலோட வெப்பம் வந்து 27 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்கணும், 26.8 மேலே இருக்கணும். இன்னொன்று வந்து ஈரப்பதம் வேணும், மாய்ஸ்சர். மூணாவது வந்து ஒரு பருவக்காற்று வேணும். இந்த 3 சேர்ந்துருச்சுன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாயிரும். அதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். அப்புறம் என்ன, லோ ப்ரெஷர் ஏரியா, வெல் மார்க் லோ ப்ரெஷர் ஏரியா, டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், புயல், தீவிர புயல், அதுதான் அதி தீவிர. இதுதான் அதுக்கான ஒரு சீக்வன்ஸு. இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்திய பெருங்கடல் வந்து பெர்மனெண்ட்டாகவே 29 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. 29 30 டிகிரி வந்து வேரி ஆகிட்டு இருக்கு. வெறும் 26.7 28 டிகிரி 27 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய வெப்பம் இன்றைக்கு 29 31 டிகிரி ஆயிடுச்சு. அப்போ பெர்மனெண்ட்டாக ஒரு ரீசன் இருக்குது. ரெண்டாவது, தண்ணியை சுட வச்சா என்ன ஆகும்? ஈரப்பதம் கிடைக்கும். ஸோ தண்ணி ஹீட் ஆகும்போது ஈரப்பதம் கிடைக்கும், மாய்ஸ்சர் கிடைக்கும். இப்போ பருவகாலம் வந்தோடனே, பருவக்காற்று வந்தோடனே 3 சேர்ந்து தான் லோ ப்ரெஷர் ஏரியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ புயல்களோட தீவிரத்தன்மை அதிகரிக்கும் இந்த மரீன் ஹீட் வேவ்ஸால். ஏன்னா புயலோட தீவிரத்தன்மை எப்படி அதிகரிக்கும்னா, பெருங்கடலில் அதிகமான நேரம் இருந்துச்சுன்னா நிறைய தண்ணியை கொண்டு வந்து தெளிச்சுட்டு போகும். இப்போ கஜா புயல் வந்து மழை பெய்ய வைக்கல, ஆனால் ஸ்பீடு வந்து பயங்கர ஸ்பீடாக இருந்துச்சு. அது வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த காற்று அடிச்சது. தென்னை மரம்லாம் 3 சுற்றுனது நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதோட தீவிரத்தன்மை அதிகமாக மட்டும் இல்லாமல் கணிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா இப்போ கஜா புயல் நான் பார்த்தோம்னா, பொதுவாக அந்த புயல் வந்து கரையை கடந்துருச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, வலுவிழுந்துன்னு சொல்லுவாங்க. ஏன் வலுவுன்னு சொன்னாங்கன்னா, அந்த புயலுக்கான எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜிங்கிறது என்னென்னா, ஈரப்பதம் தான் புயலுக்கான எனர்ஜி. இப்போ கடலில் இருக்கும்போது நிறைய தண்ணி வந்து எவாபரேட் ஆகிருக்கும், அந்த ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வந்து வரும். கரையை கடந்தோடனே அங்கே தண்ணி கிடைக்காது. ஸோ வலுவிழுந்து போயிடும். இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் கஜா புயல் டெல்டா மாவட்டங்களை வந்து கம்ப்ளீட்டாக துவம்சம் பண்ணி, திண்டுக்கல் கொடைக்கானல் மலை மேலே போய் அவ்வளவும் அழித்து, அந்த பக்கம் கேரளாவில் இறங்கி அங்கேயும் நாசப்படுத்தி, அரபிக் பெருங்கடலை தாண்டி ஆப்பிரிக்காவுக்கு போய் தான் வந்து வலுவிழுந்துச்சு. அப்போ புயலோட தன்மை தீவிரமாகும், கணிக்க முடியாத தன்மை வந்து அதிகமாகும் மரீன் ஹீட் வேவ்ஸ் இருந்ததுன்னா. இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். அதோட எஃபெக்ட் வந்து லேண்ட்லேயும் இருக்கும். இப்போ லேண்ட் ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாகும் மரீன் ஹீட் வேவ்ஸ்னால. இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி. அப்புறம் பெருங்கடல் நிகழக்கூடிய நிறைய நிகழ்வுகள், எம்ஜேஓன்னு சொல்லுவோம், மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் சொல்லுவோம், அல்லது இந்திய பெருங்கடல் இருமுனைன்னு சொல்லுவோம். இவை எல்லாம் ஒரு கடுமையான ஒரு பாதிப்புக்கு வந்து உள்ளாகும் இந்த மரீன் ஹீட் வேவ்ஸ்னால. இது நிச்சயமாக நிலப்பரப்பில் வந்து எதிரொலிக்கும். கணிக்க முடியாத சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா, வானிலை ஆய்வறிக்கை சொல்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதிக அளவு மழை பெய்யுது. இதெல்லாமே வந்து காலநிலை மாற்றத்துடைய நம்ம விளைவுகளை பார்க்குற தொடக்கம் சொல்லலாமா சார்? அது பொதுவாக என்னென்னா, வெப்பமண்டல பகுதிகளில் டிராபிக்கல் ரீஜன்ஸில் வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், பல்வேறு காரணிகள் வந்து காரணமாக இருக்கும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒவ்வொன்றும் எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்லாம் வந்து அவ்வளோ துல்லியமாக கணிப்பதற்குரிய மாதிரிகள் நமக்கு வந்து இன்னும் வரல. அதோட பெரிய கஷ்டம் நமக்கு என்ன, இந்தியாவிற்கென காலநிலை மாதிரிகள் இன்னும் உருவாக்கப்படலை. இதுதான் ஒரு பெரிய துரதிர்ஷ்டவசமான விஷயம். இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல்ஸ் இன்னும் உருவாக்கப்படலை. நம்ம வந்து ஐரோப்பிய மாடலையும் அமெரிக்க மாடலையும் ஆஸ்திரேலியா மாடலையும் வச்சு தான் நம்மளுடைய சில டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து இதை கணிக்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாக இந்தியாவுக்கென பிரத்யேகமான கிளைமேட் மாடல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, இப்போ இந்திய பெருங்கடல் இருமுனைன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அது இந்திய பெருங்கடலோட கிழக்கு பக்கத்திற்கும் மேற்கு பக்கத்துக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் அந்த இந்திய பெருங்கடல் இருமுனை. அது அங்கே ஒரு கம்பி மேலே கிடக்காது, அந்த ஃபினாமினன். அது இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் ஐஓடி, அதான் இந்தியன் ஓஷன் டைபோல். அது நேர்மறையாக இருக்குமானால் இந்தியா மற்றும் மேற்கு பக்கம் வந்து கடுமையான மழை பெய்யும். அது எதிர்மறையாக இருக்குமானால் இந்தியா மற்றும் இந்தியாவுக்கு மேற்கு பக்கம் வறட்சி இருக்கும். நியூட்ரல் ஃபேஸில் இருந்ததுன்னா அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பகுதிக்கான பிரத்யேகமான சில கூறுகள் வந்து இங்கே இருக்கும். இது வந்து குளோபல் மாடல்ஸில் வந்து அந்தளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கணிக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டுருக்கோம், இந்தியாவிற்கென தனித்துவமான காலநிலை மாதிரிகளை உருவாக்கி, அது வந்து முதல் வருஷமே உங்களுக்கு வந்து அதோடைய பலன் கொடுத்துறாது. ஆனால் ஒரு நீண்ட காலத்தில் நீங்கள் நிறைய டேட்டாவை இன்புட் பண்ண அது அந்த மாடல்ஸ் வந்து பெட்டராகி ஓரளவுக்கு நீங்கள் 75-80% சரியாக கணிப்பதற்கான விஷயத்தில் நீங்கள் வந்து இறங்கலாம். ஆனால் இன்றைக்கி
ஐஎம்டி என்ன பிரச்சனைனா ரெட் அலர்ட்னு சொல்கிறாங்க. ரெட் அலர்ட்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சால் ரெட் அலர்ட், 20 சென்டிமீட்டர் ஆர் ப்ளஸ் பெஞ்சாலும் ரெட் அலர்ட், 80 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ரெட் அலர்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ 20 சென்டிமீட்டர் தயாராகுமா, 80 சென்டிமீட்டர் தயாராக வேண்டும் என்பது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் இந்தியாவுக்கான தனித்துவமான காலநிலை மாதிரிகளை உருவாக்கி ஓரளவிற்காக நமக்கான விஷயங்களை கணிப்பது தான் ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. புவி வெப்பமயமாதல், அப்புறம் பனிப்பாறைகள் உருகிறது, கடல் மட்டம் உயர்றது அப்படின்னு ஒரு செயினா அது வந்து தொடர் நிகழ்வுகள் இருக்கும். இப்போ கடல் மட்டம் உயருது அப்படின்னா சென்னை மாதிரியான கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம் 2050 சென்னை மூழ்கிடும் அப்படின்னு நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். பட் அதெல்லாம் உண்மையா சார்? அந்த மாதிரியான அளவுக்கான நிகழ்வுகள் நடக்குமா? அதாவது சென்னையில் கடல் மட்டம் உயரம்னா சென்னை மூழ்கிறாது. சென்னை வந்து ஒரு ஃப்ளாட் சிட்டி. பெங்களூர் மாதிரி கிடையாது. பெங்களூர்லாம் சில இடங்கள் வந்து 3000 அடி உயரம் இருக்குது, கடல் மட்டத்துலேருந்து 3000 அடி உயரமாக இருக்கும். ஆனால் சென்னையோட பல இடங்கள் வந்து 1 மீட்டர் 3 அடி உயரத்தில் இருக்குது கடல் மட்டத்துலேருந்து. அப்போ இங்கெல்லாம் பர்மனெண்ட்டாக வந்து இனண்டேஷன் ஆகிடும். சென்னை தீவுகளாக வேணுமா மாறலாம் முடியும், கடுமையாக வந்து முழுமையாக வந்து மூழ்கி போகிறதுக்கான வந்து அப்படி சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப மோசமாக காலநிலை மாற்றம் வந்து அண்டார்டிகா ஆர்டிகிலுக்கு எல்லா பனியும் முருகி அதமானதான் தான் நீங்கள் சொல்ல மாதிரி மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சென்னை என்ன ஆகும்னா எந்தெந்த இடங்கள்லாம் கடல் மட்டத்தோட கீழே இருக்குதோ, குறைவாக இருக்குதோ, கடல் மட்டம் உயருது, சீ லெவல் ரைஸ் ஆகுது, சீ எரோஷன், எந்தெந்த பகுதிகளெல்லாம் கடல் மட்டத்திலேருந்து ஒரே அளவில் இருக்கோ அல்லது தாழ்வான பகுதியாக இருக்கோ அங்கே பெரும்பாலும் தண்ணி நின்றும். ஸோ மழை பெஞ்சால் அது வந்து தண்ணி வெளியே போகும். ஏன்னா கடல் மட்டம் மேலே போயிடும், தண்ணி கீழே இருக்கும். ஸோ பெரும்பாலும் தண்ணி நின்றும். அதில் வந்து சென்னை சிட்டி ஆக்ஷன் பிளான், மாநகராட்சி சிட்டி ஆக்ஷன் பிளான் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பெர்மனெண்ட்டாக தண்ணிக்குள்ளே போயிருன்னு சொல்கிறாங்க. ஒரு 16-17 பஸ் ஸ்டாப்ஸ் போயிருன்னு சொல்கிறாங்க. பல அரசு கட்டிடங்கள் வந்து தண்ணி கீழே போயிருன்னு சொல்கிறாங்க. இது வந்து அரசு சொல்லக்கூடிய ஒரு புள்ளிவரம். ஸோ கடல் மட்டம் உயர்வினால் என்ன ஆகும்னா சென்னை வந்து எந்தெந்த பகுதிகளெல்லாம் கடல் மட்டத்திலிருந்து தாழ்வாக இருக்கோ அந்த பகுதியில் பெர்மனெண்ட் இனண்டேஷன் சொல்லுவாங்க. அது எப்போவுமே தண்ணி நிற்கக்கூடிய ஒரு சொல்வது, தண்ணி வெளியே ஏறாது, அதுதான் நடக்கும். மொத்தமாக சென்னை மூழ்கி போகுது என்பது ஒரு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. மூழ்கி போகணும்னு சொல்லுவது சென்னை மூழ்கி போகாது, சென்னையில் இருக்க பல பகுதிகள் வந்து நிரந்தரமாக தண்ணி தேங்கி விடும் என்பது தான் அறிவியல் மக்கள் சொல்லிட்ட விஷயம். அது எந்த ஆண்டுக்குள்ள சார் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க? 2050 2070 வாக்கில் இந்த விஷயங்கள் நடைபெறும் சொல்லி ஃபோர்காஸ்ட் மக்கள் சொல்லுது. ஆனால் நீங்கள் பட்டினப்பாக்கம்லாம் இப்போ சமீபத்தில் போனீங்களான்னு தெரில. நான் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் போய் பார்த்த பட்டினப்பாக்கம் இன்றைக்கி அங்கே இல்லை. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று நின்ற இடம் இன்னைக்கு கடல் கீழே இருக்குது. கயலாஞ்சி இடம் இருக்குது, காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு வடக்கு பக்கம். ஒரு ஆண்டுக்கு 20 மீட்டர் கடல் அரிப்பு வந்து ஏற்படுது, 20 மீட்டர் ஒரு ஆண்டுக்கு. அது காரணம் காட்டுப்பள்ளி துறைமுகம். அப்போ மனித செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய கடல் அரிப்பும் சரி, சீ எரோஷன் சரி, காலநிலை மாற்றத்தால் நடைபெறக்கூடிய கடல் மட்டம் உயரும் சரி, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சென்னையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. நீங்கள் பட்டினப்பாக்கம் வந்து ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம், காயலாஞ்சி வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். நீங்கள் இந்த 2 இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் கூட தெரியும். நீங்கள் அங்கேருந்து மீனவர்கள்ட்ட போய் கேளுங்க, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கடலில் எங்கேன்னு என்ன சொல்லுவாங்க, தூரமாக அங்கேன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம NTOKன்னு சொல்லுவோம், திருவெற்றியூர் போகிற வழியில் நல்ல தண்ணி ஓட குப்போம், அதான் NTOKன்னு சொல்லுவாங்க. அந்த NTOK வந்து ஒரு 100 ஆண்டுக்கு முன்பாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி அது வந்து திருவெற்றியூர் பக்கம் வந்து சாலைக்கு இந்த பக்கம் வந்து வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் கடல் மட்டம் மாறிச்சு, கடல் அரிப்பு ஏற்பட்டு துறைமுகத்தால் ஏற்பட்ட அரிப்புகளால் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பகுதியை வந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து வரலாறு நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம். இதிலிருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் நமக்குள்ள முக்கியமான சவாலாக நான் பார்க்குறோம். கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய தீவிர வானிலை நிகழ்வுகள் நம்மளால பார்க்க முடியுது. மனித தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ மனித தவறுகள் இதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கு. மனிதர்கள் இதிலிருந்து மீளணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் சார்? அதாவது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு 3 முக்கியமான விஷயம். மிட்டிகேஷன், மட்டுப்படுத்துதல், அது தாக்கத்தை மட்டுப்படுத்துறது. எப்படி பண்ண முடியும்? கார்பன் வெளியேற்றுவதை தடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பண்ணணும்னா, மின்சார உற்பத்தி முறைகளை நிலக்கரி, இயற்கை எரிவாயு, யுரேனியம் போன்றவற்றை கைவிட்டு விட்டு அதெல்லாம் ஃபாசில் ஃபியூயல், புதுப்பிக்கத்தக்க காற்றான சூரிய சக்தி காற்றாய் நோக்கி வந்து நாம் போகணும். மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்தணும். 1. பொது போக்குவரத்துக்கு முழுமையாக மாற வேண்டும். நீங்கள் வந்து இனிமேல் இண்டிவிஜுவலைஸ்டு டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சுருந்து ஒவ்வொரு வீட்லையும் 4 கார் 5 கார் வச்சுக்கிட்டு போகலாம், இனிமேல் நடக்காது. உணவு உற்பத்தி முறையை முழுமையாக மாற்ற வேண்டும். உரம் சார்ந்த விவசாயத்தை கைவிட்டு விட்டு சிறுதானியங்கள் நோக்கி வந்து போகணும். ஏன்னா அதான் தண்ணீரை கம்மியாகவும் அதே நேரத்தில் வறட்சி தாங்கி விளையக்கூடிய பயிர்களாகவும் சிறுதானியங்கள் இருக்கும். நுகர்வு விஷயத்தை கைவிட வேண்டும். நினச்சதெல்லாம் வாங்குறது, எல்லாத்தையும் வாங்குறதெல்லாம் விஷயங்களை முழுமையாக கைவிட வேண்டும். பிளாஸ்டிக்கு அறவே வந்து தொடக்கூடாது, அறவே வந்து கைவிட வேண்டும். இந்த மாதிரி தனி மனிதனாக நாம் எல்லாவற்றையும் செய்தால் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை ஓரளவு மட்டுப்படுத்த முடியும். 2வது, இன்றைக்கி நீங்கள் கார்பன் எமிஷனை 0 ஆக்கினா கூட இந்த புயல் வெள்ளம் வரத்தான் போகுது. ஏன்னா 1.5 டிகிரிஸை வந்து நம்ம தாண்டிட்டோம்.
அப்போ இந்த புதிய இயல்புக்கு நம்ம எப்படி தகவமைச்சுக்க போகிறோம், அடாப்டேஷன் இது இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரி மழை வெள்ளம் என்பது வரதான் போகுது, இல்லைன்னு தப்பிக்க முடியாது. இதுக்கு நாம் எப்படி அடாப்ட் ஆக போகிறோம், தமிழ் சமூகமாக எப்படி வந்து நம்ம அடாப்ட் ஆக போகிறோம், இது ரெண்டாவது. மூன்றாவதாக ரெசிலியன்ட்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா டக்குனு வந்து நிற்குது இல்லையா, அதே மாதிரி ஒரு பேடர் வந்தால், ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா எவ்வளோ விரைவாக மீண்டு வருதல், அதான் ரெசிலியன்ஸ் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்ப்பது 22ஆம் நூற்றாண்டில் சென்னை ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் சிட்டியாக இருக்குமா இல்லையா என்பதை தான் அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகள் நாம் எடுக்க போகிற நடவடிக்கை வந்து தீர்மானிக்க போகுது. சென்னை மட்டுமல்ல, தமிழகம் சேர்த்தான். அப்போ 22ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 22ஆம் நூற்றாண்டுக்குள்ளே போகும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறிக்க போகுது காலநிலை மாற்றம். இன்றைக்கி அது மிகப்பெரிய சவால். இன்றைக்கி வந்து எங்ககிட்ட வந்து எது இன்றைக்கி உலகம் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை கேட்டிங்கன்னா காலநிலை மாற்றம் தான். மற்றெல்லாம் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் தான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கிரைசிஸ், நம்முடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். மனித குலம் இருக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகின்ற பிரச்சனையாக வந்து காலநிலை மாற்றம் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தையும் வந்து தனிப்பட்ட நபர்களாக செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒரு தனி மனிதனாக நேரத்தில் ஒரு சமூக மனிதனாக இருக்கிறாங்க. சமூக மனிதன்கிறவங்க அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய்மூடி மௌனமாக இருந்தால் நீங்கள் தனி மனிதனாக எவ்வளவு சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்ந்தும் பயன் கிடையாது. நீங்கள் தனி மனிதனாக எவ்வளவு சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ அதே போல் சமூக மனிதனாக அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக உங்களுடைய குரல் ஒலித்து தான் ஆக வேண்டும். அது எப்படியுமே ஒலிக்கலாம். அது நீங்கள் வந்து எழுதலாம், பேசலாம், சிந்திக்கலாம், வழக்குகள் போடலாம், போராட்டங்கள் என்ன பண்ணலாம், எதுவும் அது உங்களால் என்ன முடியுமோ அது செய்யலாம். ஆனால் இது ரெண்டையும் செய்தால் தான் இது வந்து முழுமையாக நாம் எதிர்கொள்ள முடியும். இது யாரோ ஊர் அமைப்போ வெறும் பூவுலக நண்பர்களோ இல்லை வேறு சில அரசியல் கட்சிகள் மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல. ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்தால் தான் இந்த பிரச்சனை நாம் வந்து சமாளிக்க முடியும். நிறைய வானிலை நிகழ்வுகள் நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சஹாரா பாலைவனத்தில் வெள்ளம், சவுதி அரேபியா பாலைவனத்தில் பனிப்பொழிவு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யாருமே நினச்சிருக்க கூட முடியாது. இதற்கும் வானிலை நிகழ்வு காலநிலை மாற்றம் தான் காரணமா சார்? சஹாரா பாலைவனத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்டர் கான்டினென்டல் ட்ரஸ் ஜோன் சொல்லுவாங்க. அது 2 திட்டுகளுக்கு இடையே உள்ள ஒரு பகுதி வந்து வடக்கு நோக்கி நகர்ந்ததால் சஹாரா பாலைவனத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு நாம் கண்கூட பார்த்தோம். அதுமாதிரி சவுதி அரேபியாவில் வந்து சில பேர் அது வந்து ஆலங்கட்டி மழைங்கிறாங்க. ஆனால் பல ஊடகங்கள் அது வந்து பனிப்பொழிவுன்னு வந்து சொல்கிறாங்க. பெரிய அளவில், ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பொழிவு வந்து இதான் அங்கே வந்து சின்ன சின்ன அளவு ஏற்பட்டிருக்கும். ஆலங்கட்டி மலை, ஹெயில் ஸ்டாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஆலங்கட்டி மலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பரப்பளவில் ஏற்பட்டதை, அங்கே இருக்கின்ற முதல் முறையாக ஏற்பட்டதை அங்கே உள்ள வானிலை அமைப்புகள் வந்து உறுதி செய்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் அவங்க என்ன சொல்லுதுன்னா, எதிர்பாராதவர்களை எதிர்பார்ப்பது தான் புதிய இயல்பு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், அதுதான் நியூ நார்மலாக இருக்க போகுது. காலநிலை மாற்றம் வந்து அதை தான் வந்து கொண்டு வருது. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். வயநாட்டில் இப்படி பேடர் நிகழும்னு நம்ம யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம், நடந்துச்சு. அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் வந்து ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்ய வந்து எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஸ்பெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருடம் பெய்ய வேண்டிய 3 மணி நேரத்தில் வந்து பெஞ்சு ஆயிரக்கணக்கான கார்கள் வந்து ஒன்றோடு அடுக்கி வைத்துப்பட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து புகைப்படங்களில் வந்து பார்த்தோம். இதுதான் கிளைமேட் சேஞ்ச் பண்ணும். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், இதுதான் நியூ நார்மல். நிச்சயமா சார். காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.